நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபத்திரம் வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். இது என்னுடைய 376வது வீடியோ. இந்த வீடியோ இன்னைக்கு வசந்த பஞ்சமி சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திபன்ற பையன் திருப்பூர்லேருந்து அவன் ஒரு அழகான ஃபோட்டோவை ஷேர் பண்ணான். அதை காமிச்சு நான் பேசுகிறேன். மனோரஞ்சிதம் புஷ்பம் இருக்குது பாருங்கள். அம்பாள் இந்த மாதிரி நிலை போக சக்தின்னு சொல்லியிருக்கு. ஈஸ்வரனோட கருவறையில் உள்ள இல்லைன்னா அர்த்த மண்டபத்தில் தான் அந்த சக்தி இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் அரியத்தொழில் கூட பண்ணி வச்சுருக்கோம். அந்த காலத்தில் 50,000 செலவில் 58,000 ரூபாச்சு. இந்த மாதிரி அம்பாள் பண்ணிச்சு. ஒரு கால் அப்படியே மடக்கி குத்துக்காலோட வச்சுட்டு ஒரு கால் தொங்க விட்டுண்டு ஒரு கையில் புஷ்பம் இருக்கா மாதிரி பாவனையில் உட்காந்துருப்போம். ரிலாக்ஸ் பொசிஷனாக. இது பேர் போக சக்தின்னு பேர். இது பெரிய பெரிய சிவாலயத்தில் தான் இருக்கும். சின்ன சிவாலயத்திலாம் இருக்காது. பெரிய பெரிய கோவில்களில் இந்த போகசக்தி உண்டு. மோஸ்ட்லி கும்பகோணம் சைடு கோவில், திருவானைக்காவங்கெல்லாம் பார்க்கலாம் இந்த போகசக்தியை. ரொம்ப அழகாக பச்சை கலர் இது சிகப்பு கலர் இதோட போட்டிருந்தான் மனோரஞ்சன் புஷ்பத்தோட. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. இப்போ வசந்த பஞ்சமி இன்னைக்கு. வசந்த பஞ்சமியில் மெயினாக சரஸ்வதி அண்ட் ரூபங்கள் அவள் தான் வெளிப்படணும்னு சொல்லியிருக்கு. இது மீனாட்சி அம்மனுடைய ரூபம். சம்டைம் பேக் ஒரு 20 years பேக் ஐ ஹவ் பர்ச்சேஸ் எ புக் ஃப்ரம் கிரேட் ரீடிங் தான். இது மகா சரஸ்வதி என்ற ஒரு புஸ்தகம். அது திருவாபுடைய ஆதீனத்தில் வெளியிட்ட அந்த காலத்தில். என்சைக்ளோபீடியா ஆஃப் சரஸ்வதி. சரஸ்வதிக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்கும் அதில். ஒரு சைடு பிரம்மா, ஒரு சைடு ருத்ரன், நடுவில் மகா சரஸ்வதி உட்காந்துருக்கா பாருங்க. 8 கையோடு இருக்கான்ருக்கா. சங்கு சக்கரம் அதெல்லாம் வச்சுட்டு. சங்கு சக்கரம் சரஸ்வதிக்கு உண்டான உண்டு. சரஸ்வதிக்கு நிறைய 60 விதமான ரூப பேதங்கள் சொல்லியிருக்கு சரஸ்வதிக்கு. ஸோ எனக்கு இதனால ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். எல்லாமே தான் வாக்பாதினி இதான், சரஸ்வதி தான். இதில் இதனுடைய கூறுகள் தான் மாதங்கிய வெள்ளம். நிறைய பேர் படிக்கணும் சின்ன பசங்க படிக்கணும்னு சொன்னால் இந்த ஓம் ஐம் க்ளீம் சௌ பத பத BADHA பத பத வாக்பாதினி ஸ்வாகா. இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தால் குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு வரும். பசங்களை சொல்லணும். நம்மளை பெரியவா சொல்கிறத விட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌ பத பத வாக்பாதின் ஸ்வாகா அந்த மாதிரி சொல்லணும். அதே மாதிரி சரஸ்வதி கடாட்சம் இருக்கும்போது புஸ்தகத்தெல்லாம் காலில் இடறக்கூடாது. புஸ்தகமெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஆற்றுல தூக்கி போடக்கூடாது, விசில் அடிக்கக்கூடாது. சரஸ்வதி ஏன்னா எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கா. வீணை, வாத்தியங்கள், புஸ்தகங்கள் எல்லாத்தையும் இருக்கா அம்பாள். அவள் சரஸ்வதி ஒரு சமயம் வீணவாசின்னு இருக்கா. அம்பாள் கேட்டுருக்கா. ராஜராஜேஸ்வரர் அம்பாள் கேட்டுருக்கா. கேட்டுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னாலாம். உடனடியாக வெட்கி நாணி சரஸ்வதியை வீணை தூக்கி உரையில் போட்டாலும். என்ன இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு உங்கள் குரல் வீணையனுடைய நாதத்தை விட ரொம்ப அழகாக இருக்குன்னா சரஸ்வதி அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லப்படுறது. ஸோ அதையும் இங்கே நினைவு வரேன். ஸோ கம்மிங் டு இந்த சரஸ்வதி சொல்லும்போது சில இன்சிடென்ட் மட்டும் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ டுடே. கூத்தனூர் சரஸ்வதி சொல்லும். கூத்தனூர் சரஸ்வதி ஒட்டக்கூத்தரால் வழிபடப்பட்ட அவர் தான் கட்டினார் அந்த கோவிலை. ஒட்டக்கூத்தருக்கு முன்னாடியே இருந்தது. அந்த அம்பாளை அவளால் பிரசித்தியாச்சு. கூத்தன் வாழ்ந்த ஊர், அதனால் கூத்தனூர் பேர். ஸோ கூத்தனூர் சரஸ்வதி ரொம்ப நல்லா இருக்கும். சரஸ்வதி பூஜை போது அம்பாளுக்கு எவ்வளோ சர்வாலங்கார பூஷிதியாக பண்ணி அப்படியே கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபத்து வரைக்கும் அந்த காலை அலங்காரம் பண்ணி நீட்டிடுவானாம். ஸோ அதை தொட்டு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியில் இருக்கவாள்லாம் அதை தொட்டு வணங்குற மாதிரி இருக்கும். கூத்தனூருக்கு 2-3 தடவைக்கு மேலே போய்க்கிறேன் நான். ரொம்ப அருமையான ஸ்தலம். ஒட்டக்கூத்தருக்கு தனியாக அங்கே இது இருக்குது இங்கே கூத்தனூரில். ஸோ இந்த இது சொல்லும்போது இந்த சரஸ்வதி புக்கிலேருந்து சொல்கிறேன் நான். நாட் ஆன் மை ஓன் எனிதிங். இவருடைய ரூப பேதங்கள் நிறையா இருக்குது.
மகாமானசின்னு ஒரு ரூபம். சரஸ்வதியே மகாமானசி. மேலுக்கே லட்சமாலை, அங்குசம் இருக்கு. எப்படி சொல்லிக்க பாருங்க. அன்னப்பறவை மேலே உட்காந்துட்டுருக்க, நம்ம கையில் ஒரு இது வச்சுட்டுருக்க, ஒரு மாலை, வரம் கொடுக்குற கை இது இருக்கு, 4 திருக்கரங்களோட இருக்க. மகாமானசியின் பேர். நான் முக்கியமான உருவங்கள் தான் காமிக்கிறேன். பைரோடி, அஷித்தா, அந்த 2 ரூபங்கள். ஒரு சிம்மம் மேலே இருக்கு. இவ வந்து கிட்டத்தட்ட மானசாதேவியா இருக்கா. சிம்மத்து மேலே இருக்கால. ஷீ லுக்ஸ் லைக் மானசா. இவ வந்து குதிரை வாகனத்தோட இருக்கா. இவ காந்தாரின்னு ஒரு ரூபம் இருக்குது சரஸ்வதிக்கு. காந்தாரின்னா துரியோதனோட அம்மா அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இவளோட பேர் தான் அவளுக்கு வச்சிருக்கா, அப்படி எடுத்துக்கணும். நிறைய பேர் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும்போது லோபா முத்ரார்ச்சிதா லீலா பிரம்மாண்ட மண்டல அப்படி வருது. லோபா முத்ரார்ச்சிதான லோபாமுத்தியா அகஸ்தியர் மனைவி லோபாமுத்திரா அர்ச்சிக்கப்பட்டவளை சொல்லிடுறா. தப்பு, அப்படி இல்லை. ஏன்னா அகஸ்தியர் லோபாமுத்திரையை வந்து காஞ்சிபுரத்தில் ஹயகிரியோட கற்றுக்கிறார் லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே. அதில் இந்த நாமம் அப்படி எப்படி வரும் சார்? என்ன அர்த்தம்? அம்பாளுக்கு ஒரு பேர் லோபாமுத்திரா, அந்த பேரை அவளுக்கு வச்சிருக்கா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பெயரால் அர்ச்சிக்கப்பட்டவளே அப்படின்னு அப்படி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இந்த காந்தாரின்ற பேர் அப்படி தான். சரஸ்வதிக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி. ஸோ இதை சொல்லும்போது நிறைய வந்து ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்க. அஷ்டமாத்திரைகள் போட்டிருக்க. மெயினாக வந்து பிரம்மதேவரே சரஸ்வதியை பற்றி உயர்வாக சொல்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரமேஸ்வர ரூபமான மகா சரஸ்வதியின் சிறப்பினை ரிஷிகளுக்கு பிரம்மதேவர் உரைச்சான்னு வருது. ஸோ கல்விக்கு ஞானத்துக்கு வந்து அதிபதி. இனி வசந்த பஞ்சமி. இன்னைக்கு தயவு செய்து யாராவது இந்த இதெல்லாம் கற்றுக்குங்க. அம்பாளுக்கு பூஜை பண்ணுறது பண்ணும்போதெல்லாம் இன்னைக்கு பண்ணால் அந்த இந்த மாதங்கி நவராத்திரியின் போது இந்த பஞ்சமி தேதியில் பண்ணால் ரொம்ப. பஞ்சமி உடனே வாராகி ஆரம்பிச்சிடும். அது வாராகி பஞ்சமி அது வேற. பட் இன்னைக்கு இந்த நவராத்திரியில் இவளுக்கு தான் மெயின் சொல்லிருக்கு. இதை தவிர இந்த இதில் நம்ம ஆகமத்தில் நிறைய பேர்கள் சொல்லிருக்கு. அதாவது அம்பாளை பற்றி ஆவாகனம் பண்ணும்போது நிறைய சொல்கிறா. இதில் முக்கியமான இது சொல்கிறா பாருங்க. ததீசின்னு ஒரு மகரிஷி. அவன் தான் தட்ச யஜ்ஞத்துலாம் வந்து சண்டை போடுறா தட்சன்ட்ட. நீ பண்ணுறது மகா அயோக்கியதான், நான் தப்பு பண்ணுறீ, நீ பரமேஸ்வரர் கூப்பிடாம பண்ணுறீங்க, தப்பு தப்பு தப்புன்ற போய அவன் வந்து அவரை தூஷிச்சிடறான். அதாவது விராசகாலி விபரீத புத்தின்ட்டு தட்சம் வந்து ததீசி இது பண்ணும்போது ததீது கோச்சின்னு போயிடுறாரு. யாகத்துலேருந்து போயிடுறாரு அவர். பரமேஸ்வரர் இல்லாத இடம் எனக்கு இல்லை, எனக்கு தேவையில்லைன்ட்டு. ஸோ அந்த மாதிரி போகும்போது பின்னாடி என்ன ஆகுதுன்னா இந்திரன் என்ன செய்கிறான், இந்த இவனை விருத்ராசுரன் அழிக்கிறதுக்காக எல்லா ஆயுதம் பிரயோகம் பண்ணி ஃபெயிலியர் ஆகும்போது ததீதி முனிவருடைய தபன் செய்து அந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அந்த முதுகெலும்பை கொண்டு வந்து வஜ்ராயுதம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அவர்கிட்ட கேட்குறா, நீங்கள் அது சாக்ரிஃபைஸ் உங்கள் உடம்பை சாக்ரிஃபைஸ் பண்ணால் முதுகெலும்பு எடுக்க முடியும். உடனே எரிச்சுன்றார் தான் உடம்பை. ஸோ அந்த முதுகெலும்பில் பண்ணியிருந்தா வந்து அந்த வஜ்ராயுதம் வந்து இந்திரனோட வஜ்ராயுதம்.
இதை வந்து ததீசி முதனோட புள்ள பேர் பிப்பலாதன் பேர். அப்பா அம்மா செத்து போன யாரும் காரணம், இந்திரன் தான் காரணம் சொல்லி பிப்பலாதன் என்ன செய்கிறான், இஸ் டெவலப்ஸ் இது எனிமிட்டி வித் இந்திரன்ட்டு. ஸோ அப்போ வந்து இந்திரனா பயந்து போய் இது மாதிரி பிப்பலாதன் பெரிய மகிழ்ச்சியாச்சே என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது பிரம்மா சொல்கிறார், வேறு வழி இல்லாமல் சரஸ்வதியை கூப்பிட்டு நீ தான் பண்ண முடியும் அதை, யூ கேன் ஒன்லி கண்ட்ரோல் பிப்பலாதன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறார், நான் வந்து நான் ரமேன் நான் பாட்டு தபஸில் இருக்கேன், நான் பாட்டு எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் இருக்கேன், நீ என்னை ப்ராப்ளத்தை மாட்டி விடுறேன்றார். இல்லை நீ தான் யூ கேன் ஒன்லி கண்ட்ரோல் ஹிம் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான்னா, எல்லாரும் என்னவர்களோட நிறைய பேர் தன்னுடைய பாவங்களை விலகிறதுக்காக கங்கையில் போய் பண்ணுற மாதிரி என்கிட்ட நீராட அமைச்சிடுவான், அந்த பாவத்தெல்லாம் தாங்க முடியாது, அந்த உஷ்ணத்தை தாங்கவே முடியாதனால அப்படின்னு சொல்லி அந்தர்வாகினி ஆகிறார். இமயமலையில் இந்த சரஸ்வதி என்ன செய்கிறான்னா, இமயமலை சாரில் வரும்போதே ஒரு இடத்துல அப்படியே குழியாடு தடன்னு உள்ளே போகிறது, தண்ணி எங்கே போகிறதுன்னு தெரியாது, அப்புறம் எங்கேயோ தான் வெளியில் படுறது. ஸோ அந்தர்வாகினியாக மாறிடா சரஸ்வதின்னு சொல்லியிருக்கு. பீப்புள் ஷுட் நோ. ஏன் அந்தர்வாகினி ஆனான்னா, இது மாதிரி பிப்பலாத மகரிஷியை அவரை அடக்கிறதுக்காக பிரம்மதேவரெல்லாம் வந்து அந்த அந்த இது யார் தாங்குவான்னு சொல்லும்போது சரஸ்வதி ஒன்லி கேன் டூ தட் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறா. அதுக்கு அக்ரி பண்ணிட்டு அவள் வந்து உள்ளே போயிடுறா, பூமி உள்ளேயே. அடுத்ததாக இந்த அம்பாளை சொல்லும்போது இதில் ஆகம ரீதியில் சிவாலயத்துலலாம் வந்து எப்படி சொல்கிறான்னா, இவாளை சரஸ்வதியே இல்லை, ஜென்ரலாகவே இந்த 9 சக்திகளை சொல்லப்படுறது. இந்த 9 சக்திகள் யார் அப்படின்போது மனோன்மணி. மனோன்மணின்ற சக்தி 2 கையோடு இருப்பாள், மீனாட்சி மாதிரி தான் இருப்பாள். மீனாட்சி கையில் வந்து புஷ்பமும் கிளியும் இருக்குது, ஆனால் மனோன்மணி கையில் இருக்காது. மனோன்மணி கையில் பூ இருக்கிற பாவனையாக இப்படி இருக்கும், கை பூவும் இருக்காது. ஸோ பூ இருக்கிற மாதிரி ஒரு பாவனை. ஸோ பக்குவம் வயதிய உயிர்களை மனத்திலிருந்து நீக்கி சிவத்துடன் சேர்க்கும் நிலை அது மனோன்மணி. மனோன்மணி என்ற நாடி நம்ம உடம்புல இருக்குது, ஹிருதயத்துக்கிட்ட, அது குறிக்கிறது. அது பாண்டிய நாட்டில் இருக்க எல்லா அம்பாளும் மனோன்மணி தத்துவத்தை பேஸ் பண்ணிக்க 2 கை அம்பாள் எல்லாமே. ஒரு கையில் புஷ்பம் இருக்கும், ஒரு கை தொங்கோட்டுருக்கும். சர்வபூத தமனி உயிர்களெல்லாம் ஒன்றி உடன் கலந்து நின்று அவற்றின் புண்ணிய பாவங்களை அகற்றி விட்டுகிறது. அடுத்து பலப்பிரதமணி சூரியனிடத்தில் பதிந்து நின்று தீய கிருமிகளை அழித்து நல்ல பொருட்களை பெருகி வளர்வதற்கு ஆக்கமளிக்கிறது. பலப்பிரதமணினா பலவிகரணின்னு ஒன்று இருக்குது. பலவிகரணினா சந்திரனிடத்தில் நிலை பெற்று அமுத துளிகளை சொரித்து தாவரங்களை செழித்தோங்க செய்கின்றது. கலவிகரணி அதாவது வானத்திலிருந்து எல்லா பொருள்களையும் சற்று ஏற்று நின்று அவைகளில் தண்ணீர் கலந்து இணைய இடம் தருகிறது கலவிகரணி. அடுத்து காளி காற்றில் கலந்து பிராணாயாமமாய் வழங்கி உயிர்களுக்கு நலம் விளைவிக்கிறது காளி. ரௌத்ரி நெருப்பின் கண் தங்கி அதற்கு வெப்பம் அளிக்கிறது இது ரௌத்ரி. அடுத்ததாக ஜேஷ்டை சேட்டையும் போட்டிருக்கான். நீரில் நிலை பெற்று அதற்கு குளிர்ச்சியும் சுவையையும் உண்டாக்கிறது. வாமை மண்ணில் விளங்கி 5 பூதங்களின் இயல்புகளும் செயல்களும் நிகழ்மாறு செய்கின்றது.
ஸோ இந்த 9 சக்திகள் சொல்லிருக்கு. இப்போ திரும்பி பே அது நேம் மட்டும் படிக்கிற பாருங்க. மனோன்மணி, சர்வபூதமணி, பலப்பிரதமணி, பலவிகரணி, கலவிகரணி, காளி, ரௌத்ரி, ஜேஷ்டை, வாமை. ஸோ வாமை வந்து மண்ணில் விளங்கி ஐம்பூதங்களில் இயல்புகளும் செயல்கள் நிகழ்மாறு செய்கிறது. இந்த மாதிரி சிவாலயத்தில் இது பண்ண பூஜையெல்லாம் செய்யும்போது இந்த மந்திரம் வரும். அது நமக்கு தெரிஞ்சுக்கணும் யார் யார் என்னென்ன பண்ணுறான்ட்டு. அடுத்ததாக வந்து இதுலேயே சரஸ்வதி ரூபத்தில் பாலாம்பிகை 4 திருக்கரம் கொண்டவள், அக்ஷமாலை இதுவும் வச்சுருக்கா, புஸ்தத்தையும் வராபயத்தோடு கொண்டிருக்கா. அடுத்து லலிதாம்பா சிந்தாமணி என்னும் சிறப்பு மிக்க நவமணி திரளால் அமைந்த மாளிகையில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன் 4 பேர் கட்டுக்காலாக இருக்க அதில் உட்கார்ந்துருக்கா இருக்கு. ராஜராஜேஸ்வரி இவள் லலிதாதேவி போன்ற திருவுரமுடையவள். இவளது மூலமத்திரம் 28 எழுத்துக்கள் கூட சோடசி எனப்படும். நமாட்சரி பாலா இதுவே ஓம் ஐம் க்ளீம் சௌம் சௌம் க்ளீம் ஐம் ஐம் க்ளீம் சௌம். அது அன்னபூரணி லலிதா தேவியை உப அங்கமாக திகழ்பவள். வலக்கையில் பொன் அகப்பையும் இடக்கையில் மாணிக்க பொதித்த பொற்கலசத்தில் பால் சோறும் ஏந்தி உயிருக்கெல்லாம் வந்து சாப்பாடு தரார். அஸ்வாரூடாம்பாள் லலிதா தேவியின் பிரத்யங்கமாக திகழ்பவள். ராஜமாதங்கி கடம்ப மலர் சூடியவள், அமிர்த கழிப்பில் திளைப்பவள், மடியில் வீணையை வைத்துக்கொண்டு வாசிப்பவள், செந்நீரை ஆடை உடுத்துபவள். நிறைய திரும்ப சொல்கிறார். இந்த பச்சை புடவைக்காரியும் எழுதிட்டுருக்கார். பச்சை புடவை கிடையாது, சிகப்பு புடவை தான் அவளுக்கு சொல்லியிருக்கு. அது லகுஷியாமலா மாதங்க முனிவரின் மகள், வைரமணிகள் பதித்த வீணையை வாசிப்பவள். வாக்பாதினி வெண்தாமரை மலையில் உட்கார்ந்திருப்பவள். நகுலி ராஜமாதங்கியில் பிரத்யங்க தேவதை. மன்னிக்கணும், அவளுக்கு நகுலிக்கு வந்து இது பேர் கீரிப்பிள்ளை வாகனம். வாராகி லலிதா தேவியின் படைத்தலைவி. புவனேஸ்வரி ஸோ முன்னாடி நக்குலி வந்து அம்பாளுடைய இந்த கடங்களை ஒத்தி தான். ஆனால் வந்து அவர் கீரிப்பிள்ளை வாங்கணும். எப்போ பாம்பு வருது லலிதாம்பாள் இதில் இந்த போரில் பாம்பெல்லாம் ஏவி விடுறான் பட்டாசுரன், அதை வந்து அடக்கிறதுக்கு கீரிப்பிள்ளையை ஏவி அது வந்து அடக்கப்படுறது. அடுத்து வாராகி லலிதாதேவியின் படைத்தலைவி. தண்டினி தண்டநாத்தா சொல்லப்பட்டிருக்கு. புவனேஸ்வரி தேவி பாகவத நூலில் மிகவும் புகழ்ந்து போற்றப்படுபவள். உதயசூரியன் போட்டு உத்யத்பான சகசிராபான்னு வரும். ஸோ திருமொழி பிறையும் காதுகள் தோடு அணிகலங்களையும் அணிந்தவள். ஸோ கரங்களையும் பாசம் அங்குஷம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டுக்கான வருது. சண்டி மின்னல் ஒளி உடையவள். சிங்க ஊர்த்தியினள் 9 மாதர்களால் சூழப்பட்டவள். துர்கா பராசக்தியின் காப்பர் படைத்தலைவி. ஆபத்து காலத்தில் அடைக்கலம் தருபவள் சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ ரூபங்கள் வந்து எல்லாமே சரஸ்வதியோட இன்டர்ரிலேட்டட், தனியாக பிரிக்க முடியாது. அதுதான் மெயினாக சொல்ல வராங்க. இப்போ இன்றைக்கி இதுக்கு வசந்த பஞ்சமி சொல்லியாச்சு, சரஸ்வதின்றோம். இப்போ சரஸ்வதியின் ரூபம் ஏன்னா இதில் நல்லா கவனிக்கணும். மகாகவி காளிதாசன் எடுக்கும்போது மாணிக்க வீணா முகலாலயந்தி மதாலசா மஞ்சுட வாக்கு விலாசா மாக்கேந்திர இலக்கிது கோமலாங்கி மாதங்க கன்யா மனசாஸ்மராமி சதுர்புஜே 4 கரங்கள் சந்திரகலாபசே குச்சோன்னதே குங்குமராகுச்சோனே புண்ட்ரேஷு பாஷாங்குஷ புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தேக ஜகதேக மாத்தகர்கள். இக்ஷு கோதண்டம் பாஷாங்குஷம் வச்சுட்டு இதை வச்சுட்டுருக்கான்னு கிட்டத்தட்ட லலித்தையான்னு சொல்லிடுறாரு அவர். சரி, லலிதைக்கு அதுதான், இவளுக்கு அதான், புவனேஸ்வருக்கு அதான். ஸோ இங்கே வந்து பேதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு சொல்கிறேன்.